இப்போ பார்த்தீங்கன்னா திங்ஸ் பேக்கிங் தான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனாரோடைய 2 குட்டி பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தல் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அவரோட திங்ஸ் ஆல்ரெடி எல்லாமே அவர் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ ஷாப்பிங் போயிருக்காரு. நைட்டு 9 o'clock ட்ரெயின். ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆல்ரெடி இப்போ டைம் வந்து 6:30 ஆக போகுது. அதுக்கு தான் திங்ஸ் எல்லாமே இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கேன். மார்னிங் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சோஷியல் இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சீமந்த சாரீ ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான சாரீ. சீமந்தத்துக்கு கட்டினேன், அதுக்கப்புறம் எதுக்குமே கட்டல. நல்ல ஒரு டார்க் க்ரீன் அந்த ஷேட் சாரீ. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான சாரீ. இது நாளைக்கு நான் கட்டிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். எனக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. 5 வருஷமா சோஷியல் 2021 கட்டினேன். 21 ஆமாம் 21 ஜூன் மந்த் கட்டினேன். அதோட அது இப்போதான் 2026 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் கட்ட போகிறேன். ப்ளவுஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு எல்லாமே ரெடியாக, இதுக்கு முன்னாடி அம்மா வந்து எல்லாமே தையெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க எப்படி டைட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போது நாளைக்கு இதுதான் கட்ட போகிறாங்க போய். அப்புறம் வளையல் வந்து ஆல்ரெடி எல்லாமே செட்டாக வச்சுருப்பேன். முன்னாடியே எடுத்து போட்டுட்டேன். சரி க்ரீன் கலர் சாரின்றதுனால க்ரீன் கலர் வளையலே போட்டுட்டேன். அது வேறு பேக்கில் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படின்னு நைட் ட்ரெயினில் தானே போகிறோம் அப்படின்றதால இப்போ கையில் போட்டுட்டேன். அப்படி இது பாட்டில் பாருங்களேன், நல்லா சூடு தாங்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னோட ஒர்க் பிளேஸில் என்னோட ஆஃபீஸில் வந்து இந்த பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு திங்ஸ் நமக்கு புதுசாக கிடைக்குது அப்படின்னா அதை அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்து 1 இயர்க்கு மேலே ஆகுது. லாஸ்ட் ஜூன் மந்த் எப்படியும் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க என்னோட ஆஃபீஸில். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி எல்லாருக்குமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் கொடுத்த பாட்டில் தான் இது. கூட ஒர்க் பண்ணுறவங்களோட பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சி அங்கங்கே ஃபுல்லாக சொட்டையாகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சூடு தாங்குமா. ஒரு நாள் ஃபுல்லாக கூட சூடு தாங்கும், 1.5 நாளைக்கு சூடு தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பாட்டிலை எடுக்கிறேன். அதோட பாக்ஸு பாருங்க, வேக்யூம் பாட்டில் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 800 ml போட்டிருக்குது. ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாட்டிலாம் இப்போது இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ்க்கு டெம்பரேச்சர் தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஹோல் டெம்பரேச்சர் ஃபார் 12 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல, கலர் நல்லா இருக்குல்ல. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. ஒயிட்டு, சாண்டல், பிளாக்கு, லைட் பேபி பிங்க்கு, அப்புறம் இந்த கலர். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒயிட் தான் வந்தது. ஸோ ஒயிட் வந்து அழுக்கு தெரியுமே அப்படின்றதுனால அதை வச்சுட்டு இந்த பாட்டில் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். சாக்லேட் கலர் நல்லா இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு அங்கே போயிட்டு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன்லாம் எப்படி முடிஞ்சது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம். பை பை. அப்புறம் திங்ஸ்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு ஒரு 7:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 9 o'clock தானே ட்ரெயின் அப்படின்றதுனால 7:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி டைம் இருந்தது. உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. போனோடனே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோஷியத்துக்கு நாங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட்டு நைட் ட்ராவல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லணும். எப்போவுமே நாங்கள் வந்து பஸ் தான் டிக்கெட் புக் பண்ணி அந்த மாதிரி தான் போவோம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெயினில் நைட் ட்ராவல் இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணி போகிறது. சோஷியத்துமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ட்ரெயினில் ஏறினதுமே அவனுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க, சொல்லவே தேவையில்லை. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock நாங்கள் போய் வேளாங்கண்ணில் ரீச் ஆகிட்டோம். வேளாங்கண்ணி ரீச் ஆனதோடனே ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ நைட்டில் சரியாக தூக்கம் இல்லை. அங்கேயே போய்ட்டு எல்லோரும் ஒரு காஃபி குடிச்சிட்டு சோஷியத்துக்கு ஒரு பூஸ்ட் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். போகும்போது செம்மையாக இருந்தது. ஸோ போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு பீச்லலாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரணுமே அப்படின்றது தான் பிளானு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. ஏன் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். சாமியும் பார்க்கல, பீச்சில் விளையாடல, ஷாப்பிங் பண்ணல, எதுவுமே பண்ணல. போகணுமா, எதுக்காக போகணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்த மாதிரி அப்படியே ஆகிடுச்சு. சரி ஓகே. அப்புறம் ஏர்லி மார்னிங்கே போயிருந்தோம். பீச் பக்கத்துலேயே தான் அவங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையில் 6:30க்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்படின்றதுனால கடை எதுவுமே திறக்கல, எல்லாமே க்ளோஸில் இருந்தது. இவங்க தான் பார்த்திங்கன்னா எங்களோட நாத்தனார், என் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் அக்கா. போனோம். 2 குட்டிஸும் ஒன்று வந்து தூங்கிட்டு இருந்தது, ஒன்று வந்து முழிச்சிட்டு இருந்தது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க, மொட்டை அடிக்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு கிளம்பிட்டு ஸோ ரூமில் லாக் பண்ணிவிட்டு போனோம். போகிற வழியில் சரி பூ இல்லை, சாரீ கட்டினா தானே பூ வைக்கிறோம் அப்படின்னு சரி எப்பயோ ஒரு அடுத்தன்னு சொல்லிட்டு பூ வாங்கி வச்சுருந்தேன்.
இந்த saree தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னல, இந்த saree தான். இதுதான் வந்து நான் சீமந்தத்துக்கு கட்டியிருந்த saree. அதோட இப்போ தான் கட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற கவுண்டர் தனியாக இருந்தது, அந்த இடம் தனியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டிருந்தாங்க. முடி மொட்டை அடிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டு, காது குத்துறதுக்கு இந்த அமௌண்ட், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்ஸ் நம்ம இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட விருப்பம் தான், அவங்களுக்கு கொடுக்கறது நம்மளோட விருப்பம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கும் போது காசு கொடுத்தோம். ஏன்னா வந்து பிளேடு நம்மளுடைய மண்டையில் படாமல் போடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்து அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு காசு கொடுக்குறோம், ஓகே. பட் காது குத்தும் போது எதுக்காக நம்ம காசு கொடுக்கணும்? அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு 250 ரூபா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, காசு காது குத்துறவங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஆல்ரெடி டோக்கன் எடுத்துட்டோம். அங்கேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து நோ டிப்ஸ்ன்னு போர்ட் போட்டிருப்பாங்க. பட் அவங்க வந்து 250 கேட்டது வந்து ரொம்ப ஹை. ஒரு பாப்பாவுக்கு 250 அப்படின்னு, 2 பாப்பாவுக்கு 500 அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அது காசு கொடுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ நம்மளா விருப்பப்பட்டு கொடுக்கறது ஓகே, பட் அவங்களாம் இந்த மாதிரி நம்மளை வற்புறுத்தி கேட்குறது தப்பு இல்லை. ஸோ பாப்பாவுக்கு மொட்டை போட்டாச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அமைதியாக தான் காமிச்சானுங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் போக போக என்னென்னா ஒருத்தன் அழ ஆரம்பித்தான். அவன் அழ ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பையனும் அழ ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள். சரிம்மா சரிப்பா ஒண்ணுல அது போற பையா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களை நான் காமிக்கிறேன் இல்லையா, என் ஹஸ்பண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பெரியம்மா பையன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. 2 பாப்பான்றதுனால அவர் மேலே ஒரு பாப்பா, என் ஹஸ்பண்ட் மேலே ஒரு பாப்பா அப்படின்னு உட்கார வச்சு மொட்டை அடிச்சாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் நாத்தனார், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. இவங்களுமே வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க, வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேமிலி அப்படியே எல்லாருமே, இவங்களோட ஹஸ்பண்ட், இவங்க மாமியார், அந்த மாதிரி எல்லாருமே மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், முடி வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக முடி வந்து கொஞ்சம் ஷார்ட் தான். பட்டு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா முடி நல்லாவே வளர்ந்தது. மொட்டை நம்ம அதான் சொல்லுவோம் இல்லையா, மொட்டை அடிக்கணும் அப்படின்ற போது தான் நம்மளுக்கு முடி நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி. பாருங்கள், இவன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். பெரியவன் வந்து கொஞ்சம் அமைதி, ஆனால் சின்னவன் இருக்கான் பாருங்கள், சின்ன பாப்பா. அது ரொம்ப துருன்னு, இந்த சொல்லுவாங்களே பசங்களுக்குள்ள எல்லாமே இருக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப துருன்னு இருப்பான். க்யூட்டாக இருப்பான். அவன் பார்க்குறது எல்லாமே க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் போச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொட்டைலாம் அடிச்சிட்டோம். இவன் சோஷித், இவன் என் பையன் தெரியும் எல்லாருக்கும். மொட்டை அடிச்சிட்டோம் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. அவங்க எல்லோரும் பீச்சில் போய் குளிக்கிற டைமில் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் காது குத்துறதுக்கு வந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு சும்மா பக்கத்தில் இருக்க கடைங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது. சோஷியத்தினால நிறைய இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நிறைய நினச்சிட்டே இருந்தேன். பட் எதுவுமே நடக்காமல் போச்சு. ஸோ சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்தாச்சு. மொட்டை அடிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த தட்டுலாம் வந்து வரிசை தட்டுலாம் அங்கே ரூம்லேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதெல்லாம் ரூம்லேயே பண்ணிவிட்டு இங்கே வந்து கச்சன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பண்ண முடியாதுன்றதுனால எல்லாமே அங்கேயே பண்ணிட்டோம். இவர் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதுமாதிரி காசு 250 கேட்டாருன்னு, அவர் தான் அது. காது குத்திட்டாங்க. ஸோ ஒரு பாப்பா காது குத்தி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு பாப்பாவுக்கும் காது குத்தியாச்சு. ரெண்டும் ஒரே கத்து, பார்க்க க்யூட்டாகவும் இருந்துச்சு.
இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாமியார் மாமனார், அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா அப்பாலாம் வந்து வரல. ஃபேமிலியில் ஒரு டெத்து, ஸோ அவங்களுக்கு காரியம் இருந்ததுன்றதுனால அவங்க யாரும் வரல. நாங்கள் மட்டும்தான் போயிட்டு வந்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேளாங்கண்ணி போகும்போது எல்லோரும் ஃபேமிலியோடு போகலாம். எப்படி இருந்தாலும் இப்போ மே திருவிழாவுக்கு நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போவோம். இந்த தேர் திருவிழா வைப்பாங்க ஊரில், நல்லா கிராண்டாக இருக்கும். அது நான் காமிக்கிறேன். ஸோ மொட்டையெல்லாம் அடிச்சு காதெல்லாம் குத்தி முடிச்சதுக்கப்புறமா இவங்க தான் ஃபேமிலி. அந்த ப்ளூ கலர் சாரீ வந்து அவங்களோட மாமியார், பக்கத்தில் ப்ளூ ஷர்ட் வந்து என் நாத்தனாரோட ஹஸ்பண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அவ்வளோதான். பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம், விளையாடலாம்னு நினச்சோம். பட் எதுவுமே பண்ண முடியல. நான் அதுக்காக தான் சோஷியத்துக்கு வந்து வீட்டிலேருந்து ட்ரெஸ்லாம் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி குளிக்கும் போது அதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். பட் கால் கூட வைக்க முடியல. அப்படியே திரும்பி ரிட்டன் வந்தாச்சு. ஏன் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னா, நாங்கள் போகும்போது வந்து சடனாக நாங்கள் போகிற பிளான் இல்லை. எங்கள் மாமியார் மாமனார் தான் போகிற பிளானு. ஸோ நாங்கள் சடனாக தான் அந்த மாதிரி ஃபேமிலியில் வேறு ஒரு இது வந்ததுனால அவங்க அங்கே போகிறதுனால நாங்கள் இங்கே வர வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாக வந்தோம். டிக்கெட் கிடைக்காம தக்கலில் புக் பண்ணிவிட்டு வந்தோம். ஈவினிங் ரிட்டனுக்கு டிக்கெட் கிடையாது எங்களுக்கு. ஸோ பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே 2000 அபவ் காமிச்சது ஒரு பர்சனுக்கு. ஸோ 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 ஒரு பஸ் இருந்தது. ஸோ 4 o'clock ஒரு பஸ் இருந்தது. பட் அது கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல. ஸோ 12 மணிக்கு பஸ்ஸுனால 11:40 தான் அந்த காது குத்தலில் முடிஞ்சுது. ஸோ முடித்த உடனே அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து கிளம்புனதாக ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எங்களால் கோயிலில் போய் சாமிலாம் பார்க்க முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வரும்போது கோயிலுக்கெலாம் போயிட்டு மொட்டைலாம் சோஷத்துக்கும் மொட்டை போடணுன்னு இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ட்ரிப் போச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.